கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் இந்த காலை வேளையில் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் இந்த சமாதானத்தை கொடுத்து நமக்கு இன்னும் சில காரியங்களை அவர் வேதத்திலிருந்து நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். இந்த நாளில் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம், அந்த 53வது அதிகாரத்தில் பார்க்கின்ற வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை குறித்து ஏசாயா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அதை எழுதியிருக்கிறார். அதை நாம் ஆழமாக படிக்கின்ற வேளையில் இந்த வசனத்தில் 53:5 பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற பொழுது 2வது பகுதியில் முதலாவது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் சொல்லிட்டு அந்த இடத்துல மிக தெளிவாக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் மீது ஒரு பெரிய ஆக்கினை வைத்தது. அவர் மீது ஒரு தீர்ப்பு வந்தது. அவர் இந்த உலகத்தினுடைய பாவங்களை எல்லாவற்றையும் சுமக்கத்தக்கதாக தேவன் இந்த உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் அவர் மீது வைத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, ஏதோ தேவன் அவரை அடித்தார் என்று பார்க்கிறோம். இல்லை, தேவன் அடித்தாலும் கூட உங்களுடைய என்னுடைய பாவங்கள் நிவர்த்தியாகும்படிக்கு நாம் சமாதானத்தை பெறுவதற்காக அவருக்குள்ளாக அவர் மீது ஆக்கினை வந்தது. அதன் மூலமாக அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம். இன்றைக்கு மேற்போக்காக தழும்புகளாலே சுகமானோம் என்று சொல்லிக்கொள்ளாதபடிக்கு நாம் அவருடைய தழும்புகளாலே சுகமாக வேண்டும் என்று இருக்க வேண்டுமே என்று சொன்னார். அவர் ஒரு பாதையை கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. அதுதான் தேவன் அவர் மீது வைத்ததான ஆக்கினை. அந்த ஆக்கினைக்கு மேலாக அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதற்காகவே அந்த ஆக்கினையை தேவன் மீது அவர் வைத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆக்கினை தேவன் மீது வருவதற்கும் நமக்கு சமாதானம் வருவதற்கும் பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தார். ஆகவே பின்காலத்திலே ஒரு 700 ஆண்டுகளுக்கு பின்பாக இயேசுவை தேவன் சிலுவையிலே மரணத்துக்கு ஒப்புவித்தார் என்று பார்க்கிறோம். அதன் மூலமாக அவருடைய சிலுவையின் மரணம் மூலமாக நமக்கு சமாதானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஷாலோம் 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 என்று சொல்வார்கள். அந்த ஷாலோம் ஆகிய சமாதான பிரபுவாகிய இயேசு தாமே உங்களுடைய என்னுடைய பாடுகளை சுமந்ததினாலே நமக்கு ஒரு பரிபூர்ண சமாதானம் கிடைத்ததாக இருக்கிறது. சமாதானம் மட்டுமல்ல, நமக்கு அவர் தழும்புகளாலே நாம் குணமானோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். இதன் மூலமாக நமக்கு உண்டாகக்கூடியதான எல்லா நோய்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு விடுதலையை பெற்று அவருடைய தழும்புகளாலே குணமாகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொன்னது போல நாங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் மீது ஆக்கினையை வைத்தார் என்று பார்க்கிறோம். அந்த ஆக்கினையின் மூலமாக, தீர்ப்பின் மூலமாக, ஒரு தண்டனையின் மூலமாக இயேசு எங்களுக்காக மரித்தார், எங்களுக்காக உயிர்த்தார். எங்களுக்கு இப்பொழுது தேவையான சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் ஆண்டவரே, இந்த சமாதானத்தை நீர் எங்களுக்கு பரிபூர்ணமாக தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் ஆண்டவரே குடும்பங்கள் பிரச்சனைகளில் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? அவர்களுக்கு இயேசுவே நீர் சமாதானத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமாதானம் அவர்களை ஆள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துடுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஒரு மெய்யான சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்.